ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ. நான் போன வருஷம் முருங்கை மரத்தை விண்ட்ரைஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போது அன்ராப் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் போன வருஷம் விண்ட்ரைஸ் பண்ணதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருந்தேன். இப்போ அன்ராப் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட்டெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து முருங்கை மரத்தை வந்து விண்ட்ரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 லேயர் பபுள் ட்ராப் சுற்றி வச்சு ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு க்ரீன் ஹவுஸும் எடுத்து வச்சுருந்தேன். போன வருஷம் ஸ்ப்ரிங் டைமில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த முருங்கை மரம்லாம் வந்து செத்து போயிருந்தது. அதுக்கப்புறம் போன வருஷம் ஸ்ப்ரிங்கில் வந்து திரும்பி வந்து வேறு முருங்கை மரம் வச்சு இந்த வின்டர் டைம் வரும்போது வேறு மாதிரி விண்ட்ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தடவை வந்து நிறைய பபுள் ட்ராப் வந்து மரத்தை சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நிறைய கவரெல்லாம் போட்டு மண்ணிலலாம் வந்து நிறைய பபுள் ட்ராப் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நிறைய தொட்டியெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் இந்த வருஷம் க்ரீன் ஹவுஸும் வைக்கல, ஃபுல்லாக வந்து தொட்டியை வச்சு தான் நான் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தேன். நான் ரேப் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருந்தேன். இந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் திரும்பி வந்து வேறு முருங்கை மரத்தை இங்கே வச்சு போன வருஷமும் திரும்பியும் வந்து ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது திறந்து பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு 10% நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. இது மட்டும் சக்ஸஸ் ஆகிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கை மரத்தை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. போன வருஷம் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருந்தது. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. இந்த மரம் திரும்பி வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸும் இருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷம் வருதா இல்லையான்ட்டு கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த மரத்தில் மேலே ஒரு லேயர் மட்டும் கொஞ்சம் காஞ்சிருக்கு, கொஞ்சம் டெர்மைட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ கட் பண்ணி விட்டுடலாம் கீழே வரைக்கும். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது திறந்து பார்க்குற வரைக்கும். இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, திரும்பி வந்துடும் நினைக்கிறோம். மேலே கொஞ்சம் காஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இதை பாருங்கள், கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. இந்த வருஷம் இதுலேருந்து இலை வந்துடும் நினைக்கிறேன். போன வருஷம் இந்த மாதிரி இல்லை, ரொம்ப காஞ்சி இருந்தது. அது கையில் தொட்ட உடனே அப்படியே உதிர்ந்துடுச்சு. இப்போ இந்த மரத்துலேருந்து இலை இப்போ வந்துட்டா இந்த வருஷம் எனக்கு வந்து இந்த மரம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். எனக்கு நிறைய ஹார்வெஸ்ட்டும் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து வேரெல்லாம் வந்து மண்ணில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து இந்த வருஷம் நல்லா வளர்ந்துடும். இந்த மரமும் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. இந்த வருஷம் எப்படி வருதுன்ட்டு இந்த மரத்தை பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கை மரம் வருதா இல்லையான்ட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மரம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.